இடி ரைடுக்கு தடை உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறதா இன்னைக்கு திமுகவுடைய கழக உடன்பிறப்புகளினுடைய டைம்லைனில் போஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் மொத்தத்திலையுமே இடி ரைடுக்கு தடை விதிச்சிட்டாங்க. திமுக ஏதோ பெரிய அளவில் சாதனை பண்ண அளவிற்கு அதை புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் இடி ரைடுக்கு தடையெல்லாம் விதிக்கல, ஒரு இடைக்கால தடை விதித்திருக்காங்க. குறிப்பா திமுக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குல ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரியான ஒரு தடை தான் கொடுத்திருக்காங்க. அது எதற்கு அப்படின்னா இடியினுடைய அபிடவிட் தாக்கல் பண்றதுக்காக அவங்க விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க. அது வரைக்கும் ரைடிற்கான ஒரு தடை தான் இந்த தடை. அதே என்னமோ ஒட்டுமொத்தமா ரைடுக்கே தடை விதிச்சிட்டாங்க. இனிமே இடியால திமுக ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அளவிற்கு சமூக வலைதளங்கள்ல செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் என்ன சொன்னார், மேலும் அங்கே திமுக அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பாக பங்கேற்ற வழக்கறிஞர்கள், மேலும் இடியின் சார்பாக பங்கேற்ற அந்த அதிகாரி இவர்கள்லாம் என்ன விஷயங்கள் விவாதிச்சாங்க, ஒரு தரப்பில் இருந்தும் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த வழக்கானது ஒரு மேல்முறையீட்டு வழக்கு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏப்ரல் 21ஆம் தேதி கிட்டத்தட்ட இடி டாஸ்மாக் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை கூறி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அதை மேல்முறையீடு பண்ணி திமுகவானது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கில் இடிக்கு ஒரு இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் விதிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த அவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அவர்களினுடைய அமர்வில் தான் இது நடைபெறுது விசாரணைக்கு. அதுல திமுக அரசின் சார்பாக கபில் சிபால் அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞரும், டாஸ்மாகினுடைய சார்பாக வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரொஹாத்கி அப்படிங்கிறவரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுறாங்க. ஸோ இவர்களுக்கு எதிர்த்தரப்புல அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு அவர்கள் இந்த பக்கம் வாதாடுறாரு. ஸோ முதல் கட்டமா என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவினுடைய அரசு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் கபில் சிபால் அவர்கள் இந்த வழக்குகள் இப்ப இடி கையில் எடுத்திருக்கக்கூடிய 2014 இருந்து 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்குகள் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, இதுல 41 எஃப்ஐஆர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குகள் அத்தனையுமே இன்றளவும் தமிழகத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையால் டிவிஎஸ்சி மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தமிழக அரசே இதை விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த 41 வழக்குகளிலுமே சம்பந்தப்பட்டது ஒரு தனிப்பட்ட நபர்கள் மட்டுமே. அது ஒரு அரசினுடைய ஒரு அங்கமோ ஒரு நிறுவனமோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட நபர்கள் மீது போடப்பட்ட வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு நிறுவனத்தில் ரெய்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன, இது தவறு அப்படிங்கிற வாதத்தை திமுக அரசினுடைய வழக்கறிஞர் கபில் சிபால் அவர்கள் சொல்றாங்க. இந்த வாதத்தை ஏற்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சரியாதானே சொல்றாங்க. இண்டிவிஜுவலுக்கு எதிரான ஒரு வழக்கை எப்படி நீங்க ஒரு நிறுவனத்துக்கு எதிராக மாற்ற முடியும், உங்களுடைய இடி அனைத்து விதிமுறைகளையும் மீறுகிறது அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. ஸோ இதுதான் இடி அனைத்து விதிமுறைகளையும் மீறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஃபிளாஷ் நியூஸோட டைட்டிலுக்கான காரணம். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் நீங்கள் எதனால் நிறுவனத்தின் மீது ரெய்டு நடத்துனீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு அஃபிடவிட்டாக நீங்கள் தாக்கல் பண்ணணும். அது வரைக்கும் இந்த இடி ரைடுக்கான இடைக்கால தடையை நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாஸ்மாகினுடைய சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் முகுல் ரொஹாத்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டாஸ்மாகினுடைய அதிகாரிகளினுடைய தனிப்பட்ட மொபைல் ஃபோன்கள் எல்லாமே அவர்கள் பறிமுதல் பண்ணாங்க. பறிமுதல் பண்ணி அதை குளோன் பண்ணிட்டாங்க. அதில் என்னெல்லாம் தகவல்கள் இருக்கோ அதை எல்லாமே ஒரு காப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. அதை வைத்து இவர்கள் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது அந்த ஃபோன்களில் கைப்பற்றிய அந்த ஆதாரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த இடி கேஸை ஃபர்தராக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒன்று தோணுது, என்னன்னா ஒருவேளை அதில் எதுவும் ஆதாரம் மாட்டியிருக்கும், அதனால தான் இந்த ஆதாரத்தை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கேள்வி இருக்குது. ஸோ ஆனால் கவாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஏற்கனவே இடைக்கால தடை போட்டாச்சு இல்லை, திருப்பி ஃபோனில் இருக்கிறத எடுத்து தனியாக பண்ணக்கூடாதுன்னா சொல்ல முடியாது, இடைக்கால தடை போட்டது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு வச்சிடுறாங்க. இதற்கு அப்புறமா ஏஎஸ்டி எஸ்.வி. ராஜு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இடியின் சார்பாக பேச வந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம், உங்களுடைய வரம்பு மீறி நீங்கள் செய்யலாம்னு கேட்கும்பொழுது அவர் அதுக்கு சொல்கிறாரு, இது 1000 கோடி தொடர்புடைய ஒரு வழக்கு, இதில் இடியினுடைய தேவை இருக்கு அப்படிங்கிறத அவருடைய வாதமாக அவர் முன்வைக்கிறார். நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்த 41 எஃப்ஐஆர்களை வைத்து அந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பெரிய அளவில் பணம் கையாடல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கும் போது அப்போ சொன்ன நீதிபதி கவாய் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை சார்ந்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும் இல்லை பிற அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுத்து தானே இருக்காங்க. இந்த வழக்கை முடிச்சு வைக்கல, இல்லை இந்த வழக்கை கிடப்பில் போடல இல்லையா, அப்புறம் எப்படி நீங்கள் இடி உள்ள இன்டர்வியூ ஆகுறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் இடி
கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அந்த அமைப்பையே நீங்கள் வந்து சீர்குலைக்கிற மாதிரி செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா இடி விதிமுறைகளை மீறுகிறது, இடி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை முன்வச்சிட்டாருன்னு சொல்றதுக்கான காரணம். ஆனால் இதற்கு பின்னாடி அந்த எஸ்வி ராஜுன்னு சொல்லக்கூடிய ஏஎஸ்டி அதிகாரி சொன்ன விஷயம்தான் முக்கியமானது. குறிப்பாக நாங்கள் வந்து இந்த முடிவை மறுக்கிறோம். அவர் டினை பண்ணுறாரு, இல்லை நாங்கள் பண்ணது சரிதான்னு சொல்லி எதிர்த்து வாதிடுறாரு. கூடவே இன்னொன்றும் சொல்கிறாரு, இதற்கான முழு ஆதாரத்தோடு நாங்கள் வந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறோம், நாங்கள் வந்து திருப்பியும் வந்து இதில் மறு விசாரணைக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்குகளை திருப்பி நாம் வந்து எடுத்து நாங்கள் பண்ணுவோம், உங்களோட அஃபிடவிட்டை நீங்கள் சமர்ப்பிங்க, திருப்பி நாம் வந்து இதை எடுத்து விவாதிப்போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்து முடித்து வைக்கல, இந்த வழக்கிற்கான நிரந்தர தடையோ இடிக்கான தடையோ வந்து எதுவுமே விதிக்கல. தற்காலிகமாக திமுக அரசினுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை வந்து இந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு சக மனிதனாக, சாமானியனாக, பொதுமக்களில் ஒருவராக நமக்கு சில கேள்விகள்லாம் இந்த வழக்கில் இருக்குது. இப்போது தமிழக அரசு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 41 வழக்குகளையுமே நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், இடி எதுக்கு உள்ளே வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை சக பொதுமக்களுக்காக இருக்கட்டும், தமிழக அரசின் கீழ் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை வேறு அமைப்புகளோ இதை விசாரித்தால், இப்போ இடி சொன்னது மாதிரி 1000 கோடி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலோ, இல்லை இந்த பணம் முறைகேடாக திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலோ, இல்லை இதை வைத்து வேறு சில தொழில்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலோ வெளிவந்திருக்குமா? அது வெறும் அலிகேஷனாகவே இருக்கட்டும், ஆனால் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது நிச்சயமாக கிடையாது. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது ஒரு ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கை எடுத்து நடத்துவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை, இல்லைங்களா? சட்டப்படி இடி உள்ளே வருவதற்கு வந்து உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம அதை வந்து பொறுமையாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மாரல் அடிப்படையில், ஒரு நன்னெறி அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இது சரியானதாக இருக்குமா, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கை விசாரிப்பதற்கோ இல்லை ஒரு பிரச்சனையை வந்து என்னன்னு பார்ப்பதற்கோ கூட ஒரு அமைப்பு இங்கே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இந்த ஒரு 2 மாதங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. பல தரப்பை சார்ந்தவர்களும் அவர்கள்கிட்ட இருந்த தகவல்களை வெளியே சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும், அல்ல மாரிதாஸ் அவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் மணி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஆரம்பித்த உடனே இருந்து பல விஷயங்கள் திமுக அரசு குறித்து வெளியே சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த ரத்தீஸ் அப்படிங்கிற நபர் வந்து உதயநிதியினுடைய வலதுகரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு இப்போ தான் தெரியுதுங்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை இடி விசாரிக்க போய் தானே மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அவர் பேரில் 300 கோடி வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் பராசக்தி இட்லி கடை போன்ற படங்களை தயாரிக்கிறாங்கன்னா அதற்கான பணம் எங்கிருந்து வருது? ஒருவேளை டாஸ்மாகில் தான் வருதோ அப்படிங்கிற கேள்வி வருது. உதயநிதியும் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள்லாம் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகுது. ரத்தீஸ் அவர்கள் உதயநிதிக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் வெளியாகுது. இது எல்லாமே வந்து வெளியானது இந்த இடியினுடைய விசாரணைக்கு அப்புறம் தானே. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளினுடைய மொபைல் ஃபோனை வந்து அவர்கள் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க, அதுலேருந்து தகவல்களை எடுத்துடுறாங்க. அதிலிருந்து இவர்கள் விசாரணையை தொடங்குவது தவறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், தனிப்பட்ட தகவல்கள் எடுத்து வெளியிட்டால் நிச்சயமாக அது தவறு, நம்ம வந்து அதை பேசலாம். ஆனால் டாஸ்மாக் சார்ந்த விவகாரங்களை ரத்தீஸுடன் விசாகன் அவர்கள் விவாதிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலை இடி ஒருவேளை எடுத்து வெளியிட்டது என்றால் அதை நிச்சயமாக மக்கள் வரவேற்க தானே செய்வாங்க. அதை வந்து இல்லை திமுக அரசுக்கு எதிராக இடி திட்டமிட்டு பழிவாங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, இல்லைங்களா? ஏன்னா பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு அதற்கான தீர்வு தான் வேணும். அதை வந்து பாஜக அரசு திட்டமிட்டு ஈடியை வைத்து பழிவாங்குதா இல்லை அது இயல்பாக நடக்குதா அப்படிங்கிறது எங்களோட பிரச்சனையே கிடையாது. இப்போ திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு இடி எங்களை பழிவாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இருந்துட்டு போட்டோம், திட்டமிட்டு பழிவாங்கிட்டு போகிறாங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? பாஜக வந்து தேர்தலுக்காக பழிவாங்கிறதுக்காகவே இடியை வந்து உங்கள் மேலே ஏவி விட்டதாகவே இருந்துட்டு போட்டுமே. அதன் மூலமாக ஊழல் பண்ண ஒரு விஷயம் வெளியே வந்து மக்களுடைய வரிப்பணம் சூறையாடப்பட்டது தெரிய வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. அப்போ பொதுமக்கள் வந்து கட்சி கடந்து இதை ஆதரிக்க தானே செய்வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு எதிரான மனநிலை மட்டுமே இடியை ஆதரிக்கவில்லை, இடியினுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கவில்லை. சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய 41 எஃப்ஐஆர்களை இவ்வளவு நாள் வந்து பெரிய அளவில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும்போது அதை இடி கையில் எடுத்து அடுத்த கட்ட நகர்த்தி கொண்டு போகிறாங்க, புது புது ரைடுகள் நடத்துகிறாங்க, பல விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது ஒரு பொதுமக்கள் பார்வையிலிருந்து இது நடக்கணும், இது எல்லாமே வெளியே வரணும். 1000 கோடிங்கிறதே கம்மின்னு சொல்கிறாங்க, லட்சம் கோடி வரைக்கும் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. குறிப்பாக இந்த பிடிஆர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து போட்டு 50% லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா நிகராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி வரைக்குமே இதில் வந்து வருடத்திற்கு ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு பெரிய அளவில் ஊழல் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே மக்களுடைய வரிப்பணமாக தானே இருக்கும். அப்போ அதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இடி கொடுத்தான்னா இல்லை சிபிஐ கொடுத்தான்னா எங்களுக்கு வெளியே இருந்து ஒரு அமைப்பு வந்து கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. அது பழிவாங்கல் நோக்கத்தில் செய்யப்பட்டாலும்
ஒரு ஊழல்ல நீதி கிடைக்குது அப்படிங்கும்போது அதை வந்து ஆதரிப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று. அதைத்தான் இன்றைக்கு உள்ள எல்லா பொதுமக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈடிக்கு வந்து ஆதரவு அளிக்கிறவங்க எல்லாருமே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் கிடையாது இல்லையா? அதில் வந்து பொதுமக்களும் பெரும்பான்மை இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் இதுதான். நீதிமன்றத்தில் போய் நீங்கள் சட்டத்தில் இடம் இல்லை, இது வந்து ஒரு பழிவாங்கல் முயற்சி சொல்லி நீங்கள் தடை வாங்கலாம். ஆனால் இந்த வழக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ பொதுமக்களுக்கு கிடைச்ச ஒரு கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் வந்து இப்படிலாம் ஊழல் பண்ணலாமா? இந்த மாதிரி வந்து டாஸ்மாகுக்கே போகாமல் தொழிற்சாலையிலிருந்து அந்த சரக்குகளை வாங்கி சப்ளை பண்ணி பெரிய அளவில் கொள்ளை லாபம் பார்க்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈடி இந்த வழக்கை கையில் எடுத்ததுக்கு பின்னாடி தானே பொதுமக்களுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இனி அடுத்த கட்டமாக இதில் ஈடி என்ன ப்ரொசீஜரை பண்ண போகிறாங்க, இன்னும் இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது. ஏன்னா அடுத்த கட்டமாக திருப்பி உச்சநீதிமன்றத்தில் ஈடி தரப்புலேருந்து சில விஷயங்களை தாக்கல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, இதனால தான் டாஸ்மாக் நிறுவனத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நாங்கள் ஆய்வு பண்ணோம், ரெய்டு பண்ணோம், இந்தந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் தனிநபர் மீது மட்டுமில்லாமல் ஈடியினுடைய இந்தந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் தனிநபர் மீது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதும் நாங்கள் வந்து ரைடு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த ஈடி தாக்கல் பண்ணுவாங்க. அதை நீதிமன்றம் ஏற்று மறுபடியும் வந்து இந்த வழக்கை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அவர்களும் சொன்னார்கள் அப்படின்னா நிச்சயமா அந்த தீர்ப்புக்கான ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் பெருமளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த தீர்ப்பு வந்து அடுத்த கட்டமாக எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும், நம்ம கூட கடந்த காணொலிகளில் பார்த்துருந்தோம். மே 21ஆம் தேதி இந்த 41 வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி திருநெல்வேலியை சார்ந்த வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி விசாரணை வந்துச்சு என்னன்னே தெரியல. ஊடகங்களில் எந்த ஒரு செய்தியுமே அது குறித்து வெளியாகவும் இல்லை, அது பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா இந்த தீர்ப்புங்கிறது அதையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஈடி உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு ஆதாரங்களை தாக்கல் செய்ததற்கு பின்னாடி தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட போக்கு என்னங்கிறது தெரியும். ஆனால் நிச்சயமாக அவர்கள் தாக்கல் செய்வாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த எஸ்வி ராஜு அப்படிங்கிற நபர் வந்து நாங்கள் இதை மறுக்கிறோம், நாங்கள் திருப்பி தாக்கல் செய்வோம் அப்படிங்கிறதான் அவர் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த உச்சநீதிமன்ற அமர்வு வரும்பொழுது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.